ஹாய் கைஸ், இன்றைக்கி எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 400 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 400 கிராம் கத்திரிக்காயோட 2 பெரிய தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு 50 கிராம் தேங்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 3 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 3 பல்லு பூண்டு, இந்த நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, தேங்காய் அதெல்லாம் வதக்கி அதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி ஆல்ரெடி ஊற வச்சுக்கோங்க சுடுதண்ணியில். அதுக்கப்புறம் மாங்காவை கட் பண்ணுற மாதிரி 4 வகுந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் ஒரு கடாய் எடுத்து அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் இந்த 4 வகுந்த கத்திரிக்காய் அது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் லைட்டாக சுருங்கினோடனே இந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் புளி கரைசலை ஊற்றி 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் நான் அதுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஃபுல் வீடியோவும் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்து ஃபுல் வீடியோ எப்படி செய்யணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இதோட மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு தேவைன்னா போட்டுட்டு அவ்வளோதான், ரெடி ஆயிடும். ஃபுல் வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்